ஒருத்தவங்க பேங்க்ல பணம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த பணப்பெட்டியை வண்டியில பின்னாடி மாட்டிட்டு 2 வீலர்ல வேகமா போறாங்க. வண்டி போகும்போது வேகமா ஆடுறதுல அந்த பெட்டி லைட்டா திறந்துருச்சு. ஓபன் ஆகி அந்த பெட்டியுள்ள ஒரு 10 ரூபாய் நோட்டு இருக்கிற ஒரு கட்டு கீழே விழுந்துருச்சு. அது தெரியாம அந்த நபர் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டாரு. அடுத்து அந்த பர்சன் இந்த ஸ்டோரியில வரமாட்டாங்க. கீழே விழுந்த வேகத்துல அந்த 10 ரூபாய் கட்டுல ஒரே ஒரு 10 ரூபாய் நோட்டு மட்டும் தனியா விழுந்து காத்துல கொஞ்சம் தூரத்துல கிடக்குது. அது ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்த வழியில ஒருத்தன் வர்றான். அந்த நோட்டு பார்த்து இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல சகனம் தான், யார் முகத்துல முழிச்சேனே தெரியல சொல்லி நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அந்த நோட்டு எடுத்துட்டு ஹோட்டலுக்கு போறான். 2 இட்லி, ஒரு காஃபி அன்னைக்கு உள்ள விலைவாசியில சாப்பிட்டான். அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற பிள்ளையார் கோவில் உண்டியல்ல அவன்கிட்ட பேலன்ஸ் இருந்த 1 ரூபாயை போட்டு பிள்ளையாருக்கு நன்றி சொன்னான். சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பினான். மீதி 99 10 ரூபாய் இருந்த கட்டு விழுந்த இடத்திலேயே இருந்துச்சு. அந்த வழியில ஒருத்தன் வந்தான். அந்த நோட்டை கட்டையை பார்த்தான். கையில எடுத்துட்டு ஏதோ காசே பார்க்காதது போல ரொம்ப வேகமா பரபரப்பா எவ்வளவு இருக்குன்னு எண்ணினான். 99 நோட்டை மறுபடியும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தான். 99 நோட்டுகள் தான். பேங்க்ல 99 நோட்டு இருக்கிற கட்டு கொடுக்க மாட்டாங்களே. அந்த ஒத்த 10 ரூபாய் நோட்டை இங்கேயாச்சும் இருக்கும்னு தேட ஆரம்பிச்சான். அந்த ஒத்த 10 ரூபாய் நோட்டை தேடிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி கலகலன்னு சிரிச்சாங்க பூச்சி குருதேவ் அவங்க. அவன் கையில 10 ரூபாய் தான் கிடைச்சிச்சு. திருப்தியா சாப்பிட்டுட்டு போயிட்டான். ஆனா 999 ரூபாய் கிடைச்சவன் அதை அனுபவிக்காம இன்னும் அந்த 10 ரூபாய்க்காக அல்லாடிட்டு கிடக்குறான். இதுல நம்மள பல பேர் இப்படிதான் இருக்காங்க. கிடைச்சதை அனுபவிக்க தெரியாம கிடைக்காததையெல்லாம் தேடி அலைஞ்சு உடலும் மனமும் தான் சேர்ந்து அல்லல் இருக்கிறோம்.